ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி மிளகா பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மிளகா பஜ்ஜியெல்லாம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது ஜஸ்ட்டு நடுவில் ஒரு ஸ்லிட் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இந்த விதைகளெல்லாம் கொஞ்சம் எடுத்துருவோம். உள்ளே ஒரு ஒயிட்டாக ஒரு போர்ஷன் இருக்கும், அதை எடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி வச்சிடலாம். ஆக்சுவலாக ஏன் இப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப காரமாக இருக்கும். சரி, அதனால தான் இது நான் மெயினாக இதெல்லாம் எடுத்துடுறேன். பட் நம்ம வெளியே சாப்பிட்றப்போ இது அப்படியே லைட்டாக ஸ்லிப் பண்ணி மாவில் போட்டு தான் கொடுப்பாங்க, பொரிச்சு கொடுப்பாங்க. பட் இது நம்ம வீட்டில் பண்ணுறோம், குழந்தைங்க சாப்பிட்ணுங்கிறதுக்காக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் தண்ணியில் உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணியில் இந்த நம்ம குடை மிளகாயை நம்ம போட்டுருவோம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மிளகா பஜ்ஜியை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு கலந்த தண்ணியில் ஊற போட்டிருக்கேன். ஸோ அந்த காரத்தன்மையை கொஞ்சம் குறைக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அந்த விதையோடையே போட்டு பஜ்ஜி பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்படியும் பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்சம் சின்ன குழந்தைங்களும் சாப்பிடுவாங்கன்றதுனால இந்த மாதிரி மெத்தடு போட்டிருக்கேன். இந்த மாதிரி மெத்தடில் போகிறப்போ கொஞ்சம் காரத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து பஜ்ஜி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பஜ்ஜி மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கடலை மாவு கொஞ்சம் போட்டுக்கிறேன். கடலை மாவு ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன், ஒரு 4 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு, கிட்டத்தட்ட அதிக 2லேருந்து 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா இப்படி குவிச்ச மாதிரியே எடுத்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் உப்பு, அப்புறம் மிளகாத்தூள், மிளகாத்தூளெல்லாம் கொஞ்சம் கலந்துருக்கேன் அதில். ஸோ உப்பு மிளகாத்தூள்லாம் கலந்துட்டு நம்ம ஓரளவு கொஞ்சம் நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். நம்ம வெளியே வாங்குறத விட இதே மாதிரி வீட்டிலே நம்ம பண்ணோன்னா நமக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நல்லா இதை தைரியமாகவும் சாப்பிட்லாம். எதுவும் பழைய எண்ணெயில் சுட்டுருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் வேண்டாம். நம்மளே வீட்டில் செய்து கொடுத்த மாதிரியும் இருக்கும், நம்மளும் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கலாம். கொஞ்சம் மைல்டான திக் பேட்டராக கலந்துக்கலாம். அப்படி இல்லை, இந்த மாதிரி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் கூட வாங்கி போட்டுக்கலாம். இல்லை கடலை மாவு வீட்டில் இல்லைன்னா அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு பதம், பஜ்ஜி போடுறதுக்கு இந்த அளவு பதம் இருக்கணும். கலர் பார்த்திங்கன்னா இந்த அளவு கலர் வருது.
இப்போ வந்து இந்த பஜ்ஜி மிளகாயை எடுத்து ஒரு 2-3 எடுத்து இதில் ஊற வச்சுருவோம். எண்ணெய் காயிற வரைக்கும் அது கொஞ்சம் ஊறட்டும். இந்த மாதிரி ஃபுல்லாக கோட் பண்ணி நல்லா மாவில் நல்லா கோட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க, எண்ணெய் காயிற வரைக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ட பிறகு எப்படி போட்டு பொரிச்சு எடுக்கலாங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, மாவு போட்டாக்க நல்லா பொரிஞ்சு வருது. ஸோ இப்போ வந்து நம்ம மிளகா பஜ்ஜியை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ இது கொஞ்சம் சின்ன வடைச்சட்டியாக இருக்கிறதுனால ரொம்ப பார்த்து தான் போட வேண்டியதாக இருக்குது. நான் எண்ணெயும் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இப்போ அது எப்படி பொரிஞ்சு வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது எண்ணெயில் எப்படி பொரியுதுன்னு பாருங்கள். ஸோ இது இன்னுமே நல்லா பொரிய வேண்டியது இருக்குது. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. சுட சுட மிளகா பஜ்ஜி அண்ட் டீ. ஸோ இது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரியும்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.